ஹல் அதாக ஹதீஸ் மூசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாகிய வரலாற்றை சொல்லித்தர்றான் குர்ஆன்ல. இத்ரா நாரம் ஃபகால லி அஹ்லிஹி இம்குசு இன்னி ஆனஸ்து நாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனை நோக்கி கிளம்புறாங்க. மதியன்லேருந்து எகிப்து நோக்கி கிளம்புறாங்க. தன்னுடைய குடும்பத்தோட பாதை மாறி போயிடுறாங்க. அந்த பாதை கடுமையான குளிர் பிரதேசம் கொண்ட பாதையாக இருக்குது. இருள் நேரம். அப்போது ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவியத்தில் சொன்னாங்க, லஅல்லி ஆத்திக்கும் மின்ஹா பி கபசின் அவ்வாஜிது அலன் நாரி ஹுதா. இங்கே நீங்கள் இருங்க, நான் அந்த நெருப்பை பார்க்குறேன், அங்கேருந்து ஒரு கொல்லியை எடுத்துகிட்டு வர்றேன், அதை கொண்டு குளிரை போக்கிக்கிடலாம், தீயை மூட்டிக்கிடலாம், அங்கே யாராவது இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே போய் பாதைகளை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு போகிறாங்க. ஃபலம்மா அத்தாஹா நூதியா மூசா. அவர் அந்த இடத்த வந்தபோது, மூசாவே என்று நாம் அழைத்தோம். இன்னியான ரப்புக், நான் தான் உம்முடைய ரப்பு பேசுகிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் பேசினான். ஃபஹ்ல நலைக்க, உங்களுடைய காலணிகளை செருப்பை கலட்டுங்க, ஏன்னா இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா, நீங்கள் நிற்கிற இடம் துவா என்கிற புனிதமான பள்ளத்தாக்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வனக்தர் துக்க ஃபஸ்தமி லிமா யூஹா. மூசாவே, அல்லாஹ் உங்களை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே நான் என்ன வகையாக செய்தியாக சொல்கிறேனோ அதை நீங்கள் செவிமடுங்க. இன்னனி அனல்லாஹ், நான் தான் உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இறைவன் நான் தான். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர நீங்கள் யாரையும் கடவுளாக வணங்கக்கூடாது. வாக்கிமுஸ்ஸலாத்த லிதிக்ரி, நினைவு கூறும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னான். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் நகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா. ஒவ்வொரு ஆத்மாவும் அது என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை, அந்த பிரதிபலனை அவர்கள் காண்பார்கள். அதற்குண்டான நாளை நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அது வரவிருக்கிறது, அது இப்போது மறைவாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தாலா மறுமை நாளை குறித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னான். ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுஅமினு பிஹா வத்தபா ஹவாஹு ஃபதர்தா. யார் என்னுடைய கட்டளையை புறக்கணித்து மனோ இச்சையின்படி வாழ்றாங்களோ, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டாங்களோ, மனோ இச்சையை வாழ்வியலாக கொண்டாங்களோ, அவங்கள போல நீங்கள் ஆகிடாதீங்க. ஃபதர்தா, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அழிஞ்சு நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் கேட்டான் மூசாவை நோக்கி, வமா தில்க பி யமீனிக யா மூசா, உங்களுடைய வலக்கையில் என்ன வச்சிருக்கீங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் தான் என்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் உணரணும். அது என்னவாக மாறப்போகிறது அப்படிங்கிறதை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த கேள்வியை எழுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹியா அஸாய தவக்கஉ அலைஹா வ அஹஸ்ஸு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. அல்லாஹ்வே, இந்த கைத்தடியை வச்சு நான் சாஞ்சிக்கிடுவேன், ஆடுகளுக்கு இலைதலைகளை பறித்து கொடுப்பேன், வேறு வேறு தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க. கால அல் கிஹாயா மூசா, அதை நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். உண்மையிலேயே மூசாவும் கைத்தடியும் அப்படிங்கிற வரலாறு தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் அந்த கைத்தடியை கொண்டு தான் சத்தியத்தை நிலைநாட்டுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் அந்த கைத்தடியை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டினான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது.
கால அல்கிஹாயா மூசா, மூசாவே நீங்கள் கைத்தடியை போடுங்க. ஃபல்காஹா ஃபைதா ஹிய ஹையத்து தஸா, அவர் கீழே போட்டார், அது ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பாக ஆனது அப்படின்ட்டு குரான் சொல்லுது. அல்லாஹ்வுடைய வல்லமையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டணும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, ஓடுனாங்க. அல்லாஹ் கூப்பிட்டான், ஹுதுஹா, இதை பிடிங்க, வலா தஹஃப், நீங்கள் பயப்படக்கூடாது, சனுஈதுஹா சீரத்தகள் ஊலா, நீங்கள் எந்த மாதிரி கைத்தடியை வச்சுருந்தீங்க இல்லையா, அதே போல் நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம், நீங்கள் பிடிங்கன்னு சொன்னான். பிடிச்சாங்க, அந்த பாம்பு கைத்தடியாக மாறிடுச்சு. மேலும் அல்லாஹ் சொன்னான், வத்மும் யதக இலா ஜனாஹிக, வத்மும் யதக இலா ஜனாஹிக பைதா கைர மின் சூஇன் ஆயத்தன் உஹ்ரா. இந்த வழக்கரங்களில் அதாவது இந்த கையை விழாப்புறங்களில் எடுத்து உள்ளே விட்டு வெளியே எடுங்க, அது மிகப்பெரிய பிரகாசமாகவும் வெள்ளை வெள்ளேர்ந்து வெண்ணிற நிறமாகவும் அது காட்சியளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, லினுரியக மின் ஆயாத்தினல் குபரா, நான் மிகப்பெரிய அத்தாட்சிகளை வச்சிருக்கிறோம், அதில் இந்த 2 உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். அதோடு மேலும் அல்லாஹ் சொன்னான், இது எதுக்காக நான் தந்தேன் தெரியுமா, இது ஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகா, இந்த அத்தாட்சியோடு நீங்கள் போங்க ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு, ஃபிரௌனிடத்தில் போங்க, அவன் வரம்பு மீறிட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் ஆர்டர் போட்டான். இந்த விஷயத்தில் 4 விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, தொழுகையை விட்டு விட்டு தொழுவதோ தொழுகையை தொழாமல் இருப்பதோ இருக்கக்கூடாது, தொழுகை நிலைநாட்டுங்க. மறுமை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக வரவிருக்கிறது, நீங்கள் நற்செய்திகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 4வதாக, நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை வழியாக தந்தானோ அந்த வழியை பின்பற்றுங்க, அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரதை பார்க்குறோம். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நகர்வு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.